பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னு எல்லாருக்கும் புரியும். ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தான்னா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையில பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன்னு எல்லாருக்கும் புரியும். ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தான்னா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். வணக்கம் தோழர்களே, ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சொரப்பாறை கோழிப்பாறை பாலக்காடு ஜில்லா. ஃபோன் நம்பரு 99 477 69 77 3 ஃபோன் நம்பரு. உங்களுக்கு இந்த ஏரியாவில் நான் இப்போ கொஞ்சமார கோழிப்பாறை சொரப்பாறையில் இருக்கிறேன். யாராவது ஏதாவது பிரச்சனை, பாவப்பட்டவங்களுக்கு பிரச்சனை, ஏதாவது யாரும் சகாய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த என்ற ஃபோன் நம்பர் தொடர்பு கொள்ளலாம். என்ற ஃபோன் நம்பரில் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். எதுக்கு? ஏன்னா நம்ம ஏரியாவில் எந்த சேனலுக்காரங்களும் வர்றதில்லை. எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த விஷயங்களும் வெளியில் போகிறதில்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு தெரியல, நம்ம ஏரியாக்காரருக்கு எந்த சேனலுக்காரங்களும் வர்றதில்லை. எந்த காரியத்துக்கும் பாருங்கள், மேற்கொரு சின்ன பிரச்சனை மைக்கு தூக்கிட்டு போய் எல்லாம் நின்றுக்கிறாங்க, இப்படி பிடிச்சி நிற்பாங்க. நம்ம இந்த கலக்கன் மேலைக்கு என்னான்னு நாங்களாம் மனசு மாதிரி இல்லைங்களா? கேரளத்தில் வாழ்கிற அத்தனை பேரும் எங்கள் சேனல்காரங்களா? எல்லா சேனல்காரையும் தான் கேட்குறேன். நாங்களாம் மனசு மாதிரி இல்லையா? மனசு மாதிரி இல்லை, நாங்கள்லாம் எருமாடுங்க. அப்படிதானுங்களா? சரி, ஆகட்டுங்க, ஆடுங்க சேனல்காரங்களே. அப்போ ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல், யாருக்காவது சகாயம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்ன அணுகலாம், என்ன கூப்பிடலாம். என் ஃபோன் நம்பரு 99 477 69 77 3. எல்லாத்துலேயும் நம்பர் ஏரியாவில் இருக்குது, இருந்தாலும் வச்சுங்க, கூப்பிடுங்க. உங்களுக்கு எதாவது பிரச்சனை, உங்களுக்கு ஒரு வார்த்தை வெளியிடணும்னு சொன்னால் நான் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன். சரி, விஷயத்துக்காக போவோமா? அதாவது இன்றைக்கி ராகுல் ஈஸ்வர சார், நம்ம இந்த நெய்யாற்றுக்கார செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜு சாருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஒரு கட் அவுட்டை வச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. அதை போலீஸு தடைஞ்சிருச்சு. விமானப்பட்ட போலீஸ் ஆறுமாற நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொம்பளை வந்து பீடன பராதி இப்போ உங்கள் வேலையும் நிறைய கொடுத்துருக்குறாங்கல்ல, கொடுத்து போது எங்களை மாதிரி பொது பிரவர்த்தனை ஆம்பளைக்கு வந்து நிற்கணும் சாரே. அதனால் இது எல்லாம் தப்பாக, இதெல்லாம் தடுக்காதீங்க சாரே. நீங்களும் ஆம்பளைக்கு தானே, அதுக்கு வேண்டி ஒரு பொண்ணை பாதுகாக்கணுங்கிற சட்டமெல்லாம் கிடையாது. அது என்னோட சட்டமும், ஒரு பொண்ணை காக்கணும்னு சொல்கிறதே என் சட்டம். ஆனால் நிறைய பேர் பொண்ணு கிடைக்கிற அனுகூலித்தை தப்பாக பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற அந்த சட்டத்தை தப்பாக பயன்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு எதிராக இந்த வீடியோ போடுறேன். நல்லவங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நல்லா என் அக்காதாஞ்சி, அம்மாமார், என் ஃப்ரெண்டு மாதிரிலாம் என்ன மன்னிக்கணும். அதாவது இந்த சட்டத்தை பின்னி அங்கே வந்து நிற்கணும்னு நினச்சிக்காதீங்க. இப்படித்தான் எங்கள் ஊரில் நிறைய பேர் என்ன வீடியோ அடிக்க வந்தாங்க, எம்ஏ லூயிஸ் வீட்டுக்கு அடிக்க போனாங்க, அங்கே டீச்சர் அடிக்க போனாங்க. அடிச்சு பார்த்து போட்டு என்ன ஒன்றும் செய்ய முடியல. புருஷனுக்கு வேண்டி, மாமனாருக்கு வேண்டி ஒரு பொம்பளை ஒரு பீடன கேஸும், வேறு வெள்ளை பாவாடைக்காரனுக்கு வேண்டி ஒரு பொம்பளை நான் அடிச்சுன்னு கேஸ், 2 பீடன கேஸ் ஒரே டைம் கொடுத்துருக்குறாங்க. அது அவங்களும் வழியாக பார்க்கலாம். அதாவது அந்த பொம்பளை கிடைக்கிற அனுகூலித்தை தப்பாக பயன்படுத்திட்டாங்க. அதுக்கு நமக்கு வழியாக அவங்களுக்கு படிப்பிச்சு தர்றேன் நான். அதுக்கு டைம் இருக்குது, ஓகேங்களா? அது விட்டாச்சு, அது அந்த ரூட்டில் போக வேண்டாம். இப்போ நம்ம வந்து யூஸ் பார்ப்போம். சாரோன் வத கேஸில் கிரீஸ்மாவுக்கு தூக்கு தண்டனை விதிச்சதில் ரைட்டு தானே நான் சொல்கிறேன். அது எப்படி அடசாமி, ஒரு பொண்ணுன்னா என்ன வேணாலும் செய்யலாமா? அதாவது நான் ஆம்பளைங்களும் மனுஷன் மாதிரி தான். இது நாங்களும் மனுஷன் இல்லையா, மிருகமா? நாங்களும் மனுஷன் மாதிரி இல்லையா? ஆம்பளைங்க என்ன மனுஷன் மாதிரி இல்லையா? அப்போ நீங்கள் என்ன தப்பு வேணாலும் செய்யலாமா? அப்போ அந்த என்ன தப்பு சொல்கிறது கிரீஸ்மா சாரோனை கொண்டுட்டு 11 நாள் பச்சை தண்ணி இல்லாமல் உட்காந்துருந்தா, அப்படி கிடந்தா, அப்படி ஹாஸ்பிட்டலில். அப்போ யாருமே சாரோனை பற்றி பேசுகிற? அப்போ ஆம்பளைங்கன்னா பொம்பளைங்கன்னா உசுறு, ஆம்பளைங்கன்னா மசுரா? என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள் எல்லாம்? அப்போ இந்த ராகுல் ஈஸ்வர சார் இன்னைக்கு அந்த நெய்யாற்றுக்கார கோடதியில் விதி புறப்படுவிச்ச ஜட்ஜு சாருக்கு, பாலேஸ்வரருக்கு ஒரு கட்டவர் கொண்டு வந்தாங்க. போலீஸ் தூக்கிட்டு போயிட்டீங்களாமா? ஏங்க சார் அப்படியே சரிங்க சாரே, உங்கள் பேர் நிறைய பொம்பளை கேஸ் கொடுத்துருக்குறாங்கல்ல. நீதி நடப்பாக்க போனால் உங்களுக்கு பொம்பளை கேஸ் வருதல்ல சாரே? இது இத்தனை காலம் ஆம்பளைகிட்ட இருந்து பொம்பளைகள் தான் பாதுகாக்கணும் சட்டம் வச்சிருந்து. இனி என்ன அதுல ராகுல் ஈஸ்வர் சார் அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இனிமேல் பொம்பளைகிட்ட இருந்து ஆம்பளைகளையே பாதுகாக்கணும் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதே நாங்கள் பாலக்காட்டில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி புருஷ பீடன சங்கம்னு ஒரு சங்கம் நடத்திட்டு இருந்தார் ஒருத்தர், ராஜேந்திர சார்னு ஒருத்தர்.
இடையில அதெல்லாம் இதெல்லாம் பிரிஞ்சு போச்சு. கொஞ்சம் சாம்பிக தட்டிப்பு சாம்பிக புத்திமுட்டுகளும் எல்லாம் அந்த கூட முடியாத புத்திமுட்டுகள் இருந்தது. நாங்கள் பெரிய பாலக்காட்டில் பெரிய ஒரு ஜாதியை மீட்டிங் எல்லாம் போட்டு ஜாதியெல்லாம் நடத்தணும். நோட்டீஸ் முடிச்சு ஊருக்கு சுல்தான்பேட்டையெல்லாம் சுற்றி வந்துட்டு இருந்தோம். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி செஞ்சுட்டு இருந்தோம். எப்படி ஒரு குரூப்பை செஞ்சோம். அதில் ஒரு ராஜேந்திர சார்னு ஒருத்தர் நினைக்கிறேன், அவர் தலைமையேற்றதெல்லாம் நடத்தினார். பாவம் நல்ல மனுஷனார். இப்போ எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அதாவது இப்போ வர என்ன தெரியுமா, வாய் திறந்தா பொம்பளை கேஸ், வாய் திறந்தா பீடன கேஸ், வாய் திறந்தா பொம்பளை அம்மானுச்சு கேஸ். ஒன்றுமே முடியலையா, பொம்பளை கேர் பிடிச்சான கேஸ். பொம்பளை போய் வாயில் சொன்னால் போதும், ஆம்பளை சாரே வெகுமானப்பட டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சாரே, எங்களையும் ஆம்பளைகளை பாருங்க சாரே, இந்தியன் பிரதான் மந்திரி அவர்களே எங்களையும் ஆம்பளைகளை பாருங்க, இந்தியன் ஜனாதிபதி அவர்களே எங்களையும் ஆம்பளைகளை பாருங்க. நாங்களும் மனுஷ மாதிரி இல்லையா? நாங்களும் மனுஷ மாதிரி இல்லை, எரும மாடுகளா? ஒரு காரியம் செய்யுங்க வெகுமானப்பட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சார், ஆம்பளைகளை நாடு கடத்துங்க ஜட்ஜு சார், எல்லாரும் ஆம்பளைகளையும் கடத்துங்க, பொம்பளைகளே இருந்து வாழ்ந்துக்கிட்டு நாட்டில் நாங்கள் வேண்டாம். அப்படி செய்யுங்க. என்ன எல்லா பொண்ணுங்களுக்காகணும், பொண்ணுங்களை பாதுகாக்கணும், பொண்ணுங்களை பாதுகாக்கணும் தான் என்ற சட்டமும். ஆனால் அதை தப்பா பயன்படுத்துறவங்கள ஒரு பராதி வந்தா இவங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது, இதுக்கு இந்த பராதி கேஸ் எடுக்கலாமா, அன்னிச்சு கேஸ் எடுக்கணும். இது அப்படி இல்லை. 50 அடி பொடிக்கேறி அடிக்க வந்திருப்பாங்க, 50 அடி பொம்பளை கேஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம பேரில் கேஸ் எடுக்காதனால பிளான் பண்ணி வச்சுக்கிறது, போலீஸுக்கு கூட்டி சேர்ந்து கள்ள கேஸ் கொடுக்குறது, கள்ள கேஸ் எடுக்கிறது. என்ன ஜட்ஜி சார் இது? சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி சார் பார்க்குறீங்களா? ஜட்ஜி சார் இந்தியன் பிரதம மந்திரி அவர்களே பார்க்கணும் கேட்டிங்களா? இந்தியன் ஜனாதிபதி அவர்கள் நீங்கள் இதை பார்க்கணும் கேட்டிங்களா? ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் இது. அதாவது இப்போ சாரோன் வத கேஸில் அந்த அம்மா அந்த பொண்ணு செஞ்சு கிரீம் செஞ்சு தப்பு இல்லையா? யார் சொன்ன தப்பு இல்லைன்னு அந்த குடும்பத்துக்கு போச்சு, சாரோன் அப்பனம்மாளுக்கு போச்சு. சரி ஒரு காரியம் பண்ணுங்க, அந்த பொண்ணு செஞ்சு தப்பு இல்லை, சாரோனை எங்களுக்கு உயிரோடு திருப்பி கொடுக்க சொல்லுங்க, சாரோனை உயிரோடு திருப்பி கொடுங்க ஜட்ஜி சார் அவர்களே. சாரோனை அவங்க அப்பா அம்மாவுக்கு உயிரோடு திருப்பி கொடுங்க சொல்லியிருக்க. அந்த பொண்ணை கேஸ்லாம் விட்ரா பண்ணி சொல்லிடு அவங்க அப்பா அம்மா. சாரோனை உயிரோட கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மா நிறுத்திருக்க அந்த பொண்ணை கேஸ் விட்ரா பண்ண சொல்றேன். இல்லை கிரீஸ் மட்டும் சொல்லுங்க. இதே ஒரு ஆம்பளை செஞ்சுருக்கட்டும். இதைய இன்னைக்கு இந்த இந்தியா பூரா மைக்கி தூட்டு ஜேன்னு வந்திருப்பாங்க எல்லாரும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு. எப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஒருத்த சேனலில் பார்க்கணும், சிறீனை பீடு பிச்சை, சிறீனை கொண்டு, ஐயோ சிறீனை போய் குஞ்சு சிறியானு, நல்ல வித்யாபூசமுள்ள ஆளானு, நல்ல படுத்துக்காரியானு, ட்ராபி வாங்கி ஆளானு, அப்புறம் குந்தமானே கொடை சக்கரமானேன்ட்டு. அதாவது ஒரு பொம்பளை செஞ்சா அது குத்தம் இல்லையாமா? என்னவாக நியாயம் இது? இந்தியா நாட்டில் இது என்ன நியாயம் இது? அப்போ நாங்கள் ஆம்பளைகளை நாட்டில் வாழ்ந்தாமா? வெகுமானப்பட்ட என்னோட ஜனாதிபதி அவர்களே நீங்கள் இதை பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். என்னோட பிரதம மந்திரி அவர்களே நீங்கள் பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். டெல்லியில் மனுஷாவகாச கமிஷன் இதை பார்க்கணுன்னு வேண்டிக்கிறேன். கேரளா முக்கியமந்திரி இதெல்லாம் பார்க்கணுன்னு வேண்டிட்டு இருக்கிறேன். கேட்டுக்கிறேன் நான் உங்ககிட்ட, உங்களுக்கு தாழ்மையான என்னோட அவசியம் வைக்கிறேன் உங்ககிட்ட. நான் என்ன நினச்சிக்கிறீங்க எல்லாரும்? ஊனா ஆம்பளை பொம்பளை கேஸ் என்னது இது? இது எங்கே? அப்போ நாங்களும் ஆம்பளைகள் எங்கே போய் வாழ்கிறது? எல்லா பொம்பளைகளுக்கு பஸ் பாஸ் ஃப்ரீ, ஊன ரேஷன் கார்டு அவங்களுக்கு. இப்போ நாங்களும் ஆம்பளைகள் எதுக்கு இருக்கிறோம்? ஆம்பளை நாங்கள் எங்களுக்கு இப்போ ஆம்பளைகள் எதுக்கு? பின்ன பொம்பளைகளை வச்சு நீங்கள் ஆட்சி நடத்துங்க, பொம்பளைகளை வச்சு எல்லா வேலையும் பார்த்துங்க. ஆம்பளைகள் நாங்கள் எதுக்கு? ஆம்பளை எதுக்கு பின்ன உங்களுக்கு? எல்லா காரியம் பொம்பளைகளை மதிங்கிறீங்க, பின்ன பொம்பளைகளை மதியம் ஆம்பளை நாங்கள் எதுக்கு பின்ன? அப்போ அவங்களே வச்சு காரியம் நடத்துங்க. எல்லா காரியத்துக்கும் எங்களை ஆம்பளைகளை நாடு கடத்துங்க. நாங்கள் எதோ நாட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு என்னோட நான் ரொம்ப நாளாக சர்ச்சையில் பார்த்துருக்கிறேன். இப்போ அவர் சொல்லிக்கிறார், ராகுல் ஈஸ்வரன் அவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இனிமேல் ஆம்பளைகளுக்கு காக்கக்கூடிய சங்கம் வேணும். ஆமாம், அது உண்மைதான். நான் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பாலக்காடுக்குள்ளே பெரிய ஒரு போர்டு ஃப்ளெக்ஸ் போர்டை வச்சு 10-20 பேர் அன்னைக்கு அவ்வளோ தான் இருந்தோம். அன்றைக்கி 20 பேருக்குள்ளே இருப்போம், 20 இல்லை ஒரு 30 பேருக்குள்ளே இருப்போம். அவ்வளோ பேர் நின்று நாங்கள் அங்கே பாலக்காடில் சுற்றி வந்து பெரிய ஒரு ஜாதிகள் நடத்துகிறோம். அன்றைக்கி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைகள் தரலாம். அன்றைக்கெல்லாம் அப்படி எனக்கு யூடியூப்பில் இல்லைன்னா அன்றைக்கெல்லாம் எடுத்து போட்டு விட்ருப்போம். அப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர புருஷன் மண்டடிக்கு பிரச்சனை ஆத்தா கொண்டு போய் எதிர்த்து போய் சொல்லி புருஷன் பேரில் பராதி கொடுத்து சொத்தை உகரிச்சிக்கிறது. அந்த ஒரு அம்மாவில் தள்ளி விட்டு கொண்டாங்களே, அம்மாவில் தள்ளி விட்டாங்களே ஒரு பொண்ணு. ஏதோ ஊரில் நான் நியூஸில் பார்த்துருந்தேன், எனக்கு டக்குன்னு வாயில் வரல அந்த ஊர் அதுன்னு. அந்த பொண்ணோடது இது புருஷன் பேரில் பொய் கேஸ் கொடுக்குறது. எப்படி கொடுக்குறது? நம்ம சொந்த மாமியார் வீட்டில் இருக்க விடாமல் தள்ளி விட்டாங்க. சொத்து அந்த அம்மாவுது. அந்த அம்மா வீட்டிலேருந்து வந்து குடியிருந்துக்கிட்டு தள்ளி விட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்கல்ல.
இதே ஒரு கோழிக்கோட்டில் ஒரு பொண்ணு நடு ரோட்டில் குடிச்சு போட்டது கார் ஓட்டி போட்டு ஒரு ஆம்பளைய எட்டி வதிக்குது ஆம்பளைய. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு തലണ്ട പെൺകുട്ടിയാണ്. പെൺകുട്ടി തന്നെയാണ് ഞാനും അതന്നെ അംഗീകരിക്കുക. പെൺകുട്ടിയാണ് ഞാനും അംഗീകരിക്കുന്നു. അത് ശരിയാണ്. ഞാൻ പക്ഷേ അപ്പം അവർ എന്ത് ചെയ്താലും മിണ്ടാൻ പാടില്ല എന്ന് നിയമം ഉണ്ടോ? മിണ്ടാൻ പാടില്ല. അവർ എന്ത് മിണ്ടിയാലും നിയമം ആണ്. വെറുതെ പറഞ്ഞ കുറ്റമാണോ? ബഹുമാനപ്പെട്ട ജഡ്ജി സാറേ, ഇങ്ങനെയൊക്കെ പോയാണ്ടല്ലോ ഇനി വരുംകാലങ്ങളിൽ ഞങ്ങൾ ആണുങ്ങളത് ജീവിക്കാൻ പറ്റില്ല. അങ്ങനെയാണെങ്കിൽ ഉണ്ടല്ലോ ഇനി 90% ആണ് ജയിലിൽ തന്നെ ഉണ്ടാകണം. ഇത് വായി തുറന്നാൽ മതി. ഒരു തെളിവും വല്ല തെളിവ് വേണ്ട സാറേ. എന്തെങ്കിലും തെളിവ് വേണ്ട. 300 വന്നാലും പഠന കേസ്. അമ്മ ഇപ്പം എനിക്ക് ഭർത്താക്ക് എനിക്കും പ്രശ്നം വന്നാലും ഭാര്യ കൊണ്ട് അന്നിയോടെ ഗ്രേസ് கொண்டே கொடுத்தாலும் பீடன கேஸ். இதே அரசியல்வாதி ஆளுகளாக இருந்தா ஒரு கேஸ் இல்லை 5 கேஸ் ஒருத்த மேலே போடுவாங்க. இதே நான் கொண்டே கொடுத்தா அன்னிஸ்டம் தெளிவில்லை இல்லைங்க கோடதி. இப்போ மந்திரியோட ஆளுக்கு கொண்டே பராதி கொடுத்தா ஒரு கேஸில் 2 கேஸு. நான் கொண்டு பராதி கொடுத்தா அன்னிஸ்டத்தில் தெளிஞ்சில்ல கோடதி. இப்போ அப்போ இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவு யாரு? இந்த சட்டத்தை வச்ச ஆளுகளை அதில் இருக்கிற ஓட்டையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. எது சட்டத்தை வச்ச ஆளுகளை அதில் மந்திரியோட ஆள் வேற, இது வேற. இதில் மந்திரியோட ஆள் சொன்னாங்கன்னா ஒரு கேஸ் 10 கேஸ் எடுப்பாங்க. எப்படி மந்திரியோட ஆள் சொன்னாங்கன்னா இப்போ பொம்பளை கேஸ் சொன்னால் 10 கேஸ் ஒரே டைமில் எடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 10 கேஸ் எடுப்பாங்க. இதே நம்ம கொண்டே கொடுக்கட்டும், தெளிவில்லை 1, போலீஸ் அன்னிஸ்டே தெளிஞ்சில்லை 2, இல்லைங்க கோடதி இப்போ 3. பாவப்பட்டவனுக்கு இந்த இந்தியாவில் ஒரு பாவப்பட்டவனுக்கு ஏதாவது நீதி கிடைச்சிருக்குன்னா சொல்லுங்க. டிஜிபி பராதி கொடுத்தோம், முக்கியமந்திரிக்கு பராதி கொடுத்தோம், இல்லை எஸ்பிக்கு பராதி கொடுத்தோம், யாருக்கா நீதி கிடைச்சிருக்குதுங்களா? நீதி கிடைச்சுன்னா எங்க தொலைவீங்க? கேரளா பொறுத்தவரை எனக்கு தெரியாது. கேரளா பொறுத்தவரை சொல்லுங்க. கேரளா தான் நான் இருக்கேன். கேரளா டிஜிபிக்கு பராதி கொடுத்தா நீதி கிடைச்சிருக்கா? இருக்காது. பாவப்பட்டவனுக்கு, மந்திரியோட ஆள் அல்ல, பாவப்பட்டவனுக்கு, என்ன போல ஏழை விவசாயி ஒருத்தர் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் வாழ்ற என்ன போல ஒருத்தருக்கு நீதி கிடைச்சிருக்குதா? இந்த கேரளத்தில் வாழ்கிறேன், கேரளத்தில் ஜெனிச்சு வளர்ந்தேன். ആരെങ്കിലും അങ്ങനെ DGPക്ക് പരാതി നീതി കിട്ടിയിട്ടില്ലെങ്കിൽ എനിക്കൊരു ഫോൺ മൂലം എനിക്കത് പറഞ്ഞ മനസ്സിലാക്കി തരണം. അതേപോലെ മുഖ്യമന്ത്രിക്ക് പരാതി കൊടുത്തിട്ട് എന്തെങ്കിലും നീതി കിട്ടിയിട്ടുണ്ടെങ്കിൽ അത് എനിക്ക് പറഞ്ഞ ബോധ്യപ്പെടുത്തി തരാൻ ബാധ്യസ്ഥന്മാർ നിങ്ങൾ ചെയ്തു തരണം. അതേപോലെ പാലക്കാട് SPക്ക് പരാതി കൊടുത്ത്, ജില്ലാ പോലീസ് മേധാവിക്ക് പരാതി കൊടുത്ത് എവിടെയെങ്കിലും എനിക്ക് നീതി കിട്ടിയിട്ടുണ്ടെങ്കിൽ എനിക്കത് പറഞ്ഞ് ബോധ്യപ്പെടുത്തി തരണം. ഞങ്ങൾ പരാതി കൊടുത്തിട്ട് ഓരോ നീതിയും കിട്ടിയിട്ടില്ല. SPക്ക് പരാതി കൊടുത്ത്, DGPക്ക് പരാതി, മുഖ്യമന്ത്രിക്ക് പരാതി കൊടുത്തിട്ടുണ്ട്. എനിക്കൊരു നീതി ഇന്ന് വരെ കിട്ടിയിട്ടില്ല. എവിടെ കിട്ടി നീതി? റോട്ടി വന്നവനെ ആക്രമിച്ചാണ്. അതിന് എല്ലാത്തിലും എൻ്റെ കൈവശമുണ്ടായിരുന്നു. ഇന്നവരാരും ഒരു അന്വേഷണം പോലും ഇല്ല. എന്താ അവർ മന്ത്രിയുടെ ആള്, വെള്ളപ്പാവടക്കാരനാള്, കമ്മീഷൻ പിരിച്ചു തിന്ന ആള്, വെക്കേണ്ട ആള്, ചെത്തിപ്പായ സ്റ്റാമ്പ് പേപ്പർ വാങ്ങി ഉപയോഗിച്ച ആള്, അവരാണ് 2 പീഡന കേസ് കൊടുത്തത്. മുഖ്യമന്ത്രി പോലെ നടപടി എടുത്ത് കൊടുത്തോ? പരാതി കൊടുത്തിട്ട് ഞാനിപ്പോൾ വരയ്ക്കും. DGPക്ക് പരാതി കൊടുത്തു, എന്ത് നടപടി എടുത്തു? അതെ, അന്വേഷണ ഉദ്യോഗസ്ഥ അന്വേഷണം ഞാൻ അയച്ചിട്ടുണ്ട്. SPക്ക് പരാതി കൊടുത്തു ഇന്നലെ പോയിട്ട്. SP മാറിപ്പോയി, വേറെ SP വന്നേക്കണം. അപ്പൊ പാവപ്പെട്ടന് ഒരു നീതി കേരളത്തിൽ ഇല്ല. ഉണ്ടോ? എവിടെയുണ്ട് നീതി? എന്താ നീതി ഉള്ളത്? ആരാ നീതി? ഇവിടെ DGP ആവട്ടെ. കേരള DGP അവர்களே, പാവപ്പെട്ടവർക്ക് നിങ്ങൾ അതാ നീതി ഉറപ്പാക്കി തന്നിട്ടുണ്ടെങ്കിൽ അത് എനിക്ക് രേഖാമൂലം ഒന്ന് അയച്ചു തരണം. ഇത് ഇപ്പൊ ഇരിക്കുന്ന DGP പാവപ്പെട്ടവരെ വല്ല നീതി ഉറപ്പാക്കിയിട്ടുണ്ടെങ്കിൽ അത് രേഖാമൂലം എനിക്ക് അയച്ചു തരണം. ഇല്ലെങ്കിൽ എൻ്റെ ഏതെങ്കിലും ചാനലിൽ കൂടി എനിക്ക് വിളിച്ച് അറിയിക്കണം. ബഹുമാനപ്പെട്ട കേരള മുഖ്യമന്ത്രി അവர்கள் പാവപ്പെട്ട നിങ്ങൾ നീതി ഉറപ്പാക്കി തന്നിട്ടുണ്ടെങ്കിൽ എനിക്കത് അറിയിക്കണം. ഞാനും അറിയണം. SP പാലക്കാട് ജില്ലാ പോലീസ് മേധാവി, നിങ്ങളത് പാവപ്പെട്ട നീതി ഉറപ്പാക്കി തന്നിട്ടുണ്ടെങ്കിൽ, പാവപ്പെട്ടവനെ, പൈസക്കാരനൊക്കെയല്ല, മന്ത്രിയുടെ ആൾക്കല്ല, അല്ലാത്തവനെ വല്ല നീതി ഉറപ്പാക്കി തന്നിട്ടുണ്ടാവും. கொஞ்சம் பேர் இப்போ இருக்கிற SI CIக்கும் SI വിട് നല്ലവരാണ്, പാവപ്പെട്ട കുടുംബത്തിൽ നിന്ന് വന്നവരാണ് SI സാർ. CIക്ക് ഞാൻ പരാതി കൊടുത്തു, ഇന്നവർ ഒരു നീതിയും വന്നിട്ടില്ല. എന്താ വെച്ചാൽ അന്വേഷണം കേട്ട ഇല്ല, ഈ SI ഇല്ല. അത് നമുക്ക് വഴിയെ കാണാം, മനസ്സിലാവട്ടെ. ഇപ്പോൾ ராகுல் ஈஸ்வர் சார், அதே மாதிரி നമ്മളെല്ലാവരും കൂടെ സ്നേഹത്തേക്ക് വിളിക്കുന്നത് ബോച്ചേട്ടൻ, അവർ സാധാരണ ബിസിനസ്മാനാണ്. അവർ ബോച്ചേട്ടൻ ബിസിനസ്മാനാണ്. അവർ ഒരു ബിസിനസ് ട്രെൻഡിന് വേണ്ടിയിട്ടും ഇതിനു വേണ്ടിയിട്ടും നടക്കുന്ന വ്യക്തി തന്നെയാണ്, അത് സത്യം തന്നെ. പക്ഷെ അവർ
എന്നെ സംബന്ധിച്ചോളം അവരൊരു കുറ്റം ചെയ്തിട്ടായിട്ട് എനിക്കറിവില്ല. ഞാൻ ഒരുപാട് കാലം അവരുടെ കുറേ കാലം കഴിഞ്ഞിട്ട് അവർ പിന്തുടർന്ന വ്യക്തിയാണ് ഞാൻ ഓർത്ത് പോയിട്ടുള്ള ഇങ്ങനെ ലൈനിൽ കൂടെ യൂട്യൂബിൽ കൂടെ ചാനലിൽ കൂടെ വരുന്നതൊക്കെ ഞാൻ പിന്തുടർന്നുകൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. ഓ ചേട്ടനെ അവർ എന്ത് പറഞ്ഞാൽ അവർ സ്വാഭാവികമായി അവർ ഒരു ബിസിനസ്സിന് വേണ്ടിയിട്ടും ഒരു ട്രെൻഡിന് വേണ്ടിയിട്ടും ചെയ്യുന്ന കാര്യങ്ങളാണ് അത്. ആ സ്ത്രീ കൊണ്ട് പരാതി കൊടുത്തു, ഇത്ര ദിവസം 5 ദിവസം ജയിലിൽ കിടന്ന. അപ്പം ഇതെങ്ങനെയാണെന്നറിയോ, നമ്മൾ ഒന്നും മിണ്ടാൻ പാടില്ല. നമ്മൾ ആണുങ്ങളൊന്നും മിണ്ടാൻ പാടില്ല. ആണുങ്ങൾ മിണ്ടാൻ പാടില്ലെങ്കിൽ ബഹുമാനപ്പെട്ട കേരള മുഖ്യമന്ത്രി അവர்களுக்கும் ജനാധിപതി അവர்களுக்கும் ഇന്ത്യൻ പ്രധാനമന്ത്രി അവர்களுக்கும் ഇന്ത്യൻ പ്രധാനമന്ത്രി അവர்களுக்கும் ഡൽഹിയിലെ മനുഷ്യാവകാശ കമ്മീഷൻ അവர்களுக்கும் വേണ്ടി കേട്ടിக்கிறேன். നിങ്ങളൊരു കാര്യം ചെയ്യും, പെണ്ണുങ്ങളെ വെച്ച് തന്നെ കാര്യം നടത്തിക്കോളാം. ആണുങ്ങൾ എവിടെയെങ്കിലും നാട് കടത്തിവിടി, ഞങ്ങൾ എവിടെയെങ്കിലും പോയി ജീവിച്ചു പോകാം. പിന്നെ വേറെ നൂർത്തി എന്ന് കിടക്കും. ഇങ്ങനെ പറയാൻ കിട്ടുന്നു, ഇങ്ങനെ പറയാനേ പറ്റുള്ളൂ. എന്താ അത്? ഏത് കിട്ടിയാലും ആ പെണ്ണുങ്ങൾക്ക് ബസ് പാസ് ഫ്രീ ആണ് അവർക്ക്. പോയി ചില പേര് എന്തെങ്കിലും പ്രശ്നം ഇപ്പോൾ ഭർത്താവുക്കും ഭാര്യയ്ക്കും ഭർത്താവും രണ്ടാമത് അവർ വീട്ടിൽ പോയി ജീവനാംശം കൊടുക്കുന്ന ആണുങ്ങളല്ലേ? അവർ വേണ്ടതെന്ന് വെച്ച് പോയാലും ജീവനാംശം നമ്മളെ കൊടുക്കണം. അവരെങ്ങനെ പോയാലും ജീവനാംശം നമ്മളല്ലേ കൊടുക്കേണ്ടത്? ഇതാ എൻ്റെ ഫ്രണ്ട് ഒരു ചെക്കൻ ഉണ്ടായിരുന്നു, ഒരു ഏറുംകാരനൂറിൽ പറിച്ചുള്ളൊരു ചെക്കൻ. അവന് ഭാര്യ വേണ്ട വെച്ചിട്ട് പോയി ഒരു വേല കല്യാണം വെച്ച് ഭാര്യ വേണ്ടെന്ന് വെച്ചിട്ട് പോയതാണ്. ഇത് കുടുംബ പ്രശ്നത്തിൽ പോയതാണ്, അത് കുഴപ്പമില്ല. പക്ഷേ ജീവനാംശം ഇപ്പോഴും ആ ചെക്കൻ കൊടുത്തു. ഇടയ്ക്ക് കുറേ 2 കൊല്ലം മുന്നൊക്കെ ഞങ്ങളുടെ ജീവനാംശം കൊടുക്കാൻ പാലക്കാട് വന്നിരുന്നു. അപ്പോൾ ഇതെങ്ങനെയാണെന്നറിയാം, അവർ പോയാലും അവർ കുറ്റം ചെയ്താലും കുറ്റം മുഴുക്ക ആണുങ്ങൾ തലയ്ക്കാണ്. എല്ലാവരും ആണുങ്ങൾ തലയിൽ അടിച്ച് ഏൽപ്പിക്കാൻ കുറ്റത്തിന് എല്ലാവരും കൂടെ. നീതിപീഠമാവട്ടെ, കോടതിയാവട്ടെ, ഇനി പ്രധാനമന്ത്രിയാവട്ടെ, ജനാധിപതിയാവട്ടെ, എല്ലാവർക്കും ഇതൊക്കെ ഒരു പരിഹാരം കാണണം. ഇത് ചെയ്യാത്ത കൂട്ടത്തിന് ചെയ്ത കൂട്ടത്തിന് എല്ലാവരും ഒരേ ശിക്ഷയാണ് കിട്ടുന്നത്. ഞാനൊക്കെ 1 കൊല്ലാണ് ഒളിവിൽ കിടന്നത് ചെയ്യാത്ത കൂട്ടത്തിന് 2 പക്ഷേ ഒന്നറിയാം, ബഹുമാനപ്പെട്ട പോലീസ് സാർമാർ, അന്നത്തെ സാർമാർ വിൻസെൻറ്റിനെ അറസ്റ്റ് ചെയ്തില്ല. കൊഴിഞ്ഞാമ്പാറി തന്നെ പണിയെടുത്ത് മുന്നിൽ തന്നെ കണ്ടിട്ട് എന്നെ ഒരു പോലീസുകാരനെ സത്യവസേന അറസ്റ്റ് ചെയ്തില്ല. പിന്നെ ഞാൻ പോസ്റ്റ് പെയ്ഡ് ഫോൺ ഇതേ നമ്പർ തന്നെയാണ്, ഇതേ പോസ്റ്റ് പെയ്ഡ് ഫോൺ. അപ്പോഴും പോസ്റ്റ് പെയ്ഡ് ഇപ്പോഴും പോകുന്നത് 2 നമ്പർ അത് തന്നെയാണ് ഞാൻ ഉപയോഗിച്ചുകൊണ്ട് നിന്നത്. നാട് വിട്ടൊന്നും പോയില്ല. ഞാൻ കൊഴിഞ്ഞാമ്പാറെ കൂടി ചുറ്റി അടിച്ചിട്ട് പണിയെടുക്കും. ഗവൺമെൻറ് പണി ചെയ്യുമ്പോൾ മെക്കാനിക് ജോലിക്ക് ഞാൻ എൻ്റെ ഭാര്യ കൂടി പോകുമ്പോൾ റോഡിൽ പോലീസുകാരെന്നെ കണ്ടിട്ടുണ്ട്. എൻ്റെ ബൈക്ക് പോലെ ഒരു സമയം തടഞ്ഞിട്ടുണ്ട്. അവർ തടഞ്ഞിട്ട് ഞാൻ ഹെൽമെറ്റ് ഇട്ടിരുന്നു. ഞാൻ ഹെൽമെറ്റ് ഊരി ധൈര്യമായിട്ട് എന്ത് നടക്കണം വെച്ചിട്ട് അവരിങ്ങനെ ചെയ്ത് ഞാൻ എൻ്റെ ഹെൽമെറ്റ് ഊരിപ്പോൾ എന്നെ കണ്ട വണ്ടി മാറിപ്പോയി. വണ്ടി എൻ്റെ പഴയ ഈ വണ്ടി സ്റ്റേഷനിൽ നിൽക്കുന്നുണ്ടായിരുന്നു. ആ കേസിൽ പെട്ടു. വേറെ വണ്ടിയായിരുന്നു. അവരെ മനസ്സിലാക്കി അവരെന്നെ ഒന്നും വണ്ടിയില്ല. കണ്ണും ചിമ്മി നിന്ന് ഞാൻ പിന്നെ വണ്ടി എടുത്ത് പോയി എന്തറിഞ്ഞാൽ ഞാൻ ചെയ്യാത്ത കുറ്റമെന്ന് അവർക്ക് ബോധ്യപ്പെട്ടത് കൊണ്ട്, ഇത് കള്ളക്കേസാണെന്നും വെറുതെ വിൻസെൻ്റ് ബുദ്ധിമുട്ടുക ചെയ്തത് കൊണ്ട് അന്നത്തെ പോലീസുകാരെല്ലാവരും വിൻസെൻ്റ് അറസ്റ്റ് ചെയ്തില്ല. ഇതാണ് യഥാർത്ഥ സത്യം. 7 മക്കളിങ്കറുള്ള യൂട്യൂബ് ചാനൽ ഉപ്പത്തനും തണ്ണി കുടിപ്പാ. ജയ് ഹിന്ദ്.